கடும் வெயில் பயங்கரமாய் பெருகுகிற மாதம். ஆனால் சன்ஸ்ட்ரோக், சன்சிக், சன்டெத் இவைகளெல்லாம் வராதபடிக்கு கர்த்தர் தடுப்பாராக. பயங்கர போராட்டங்கள் இந்த மாதம் எழும்பும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாத மாதமா இருக்கும். பேர் தெரியாத தேசங்களில சில டிசாஸ்டர்ஸ் உண்டாகுது. இதுவரைக்கும் இந்த தேசத்துல இப்படி ஒரு டிசாஸ்டர் நடந்ததே இல்லை என்று சொல்லுகிற சம்பவம் வருகிறதை பார்க்கிறேன். கர்த்தர் தடுப்பாராக. ரிசல்ட் வரப்போகிறது. I'm telling you, பயங்கரமான தந்திரங்கள், வாய தந்திரங்கள், பயங்கரமான பிளான்ஸ், சூழ்ச்சமங்கள், அந்த வாக்கு பெட்டிகள், அதுல இருக்கக்கூடிய சூழ்ச்சமங்கள், எந்திரங்கள், அதுல இருக்கிற சூழ்ச்சமங்கள். நீங்கள் என்ன சூழ்ச்சமம் பண்ணாலும் என் கர்த்தருடைய பலத்த கரம், ஓங்கிய புயம் இந்திய தேசத்தில் வெளிப்படும்படி ஜெபிப்போம். வெளிப்படுவதாக. Praise the Lord. யாவரும் இயேசு நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். கடந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை கனி மணி போல் காத்து அதிசயமாய் ஆச்சரியமாய் நடத்தி வந்த கர்த்தரை நாம் சில நொடிகள் செபிக்க போகிறோம். எல்லாரும் கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்தி, கடந்த மாதம் முழுவதும் எங்களை அதிசயமாய் நடத்தி வந்த தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும். உதடுகளின் கனி ஸ்தோத்திர பலி. கடந்த மாதம் முழுவதும் ஜெயமாய் நடத்தினார். சத்துருவின் இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுக்கல, விசாச தொடல, வியாதி தொடல, பலவீனம் தொடல, போராட்டங்கள் தொடல, நெருக்கம் தொடல, கர்த்தர் அதிசயமாய் நடத்தினார். நன்றி 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 நன்றி. புதிய மாதத்திற்காக நாம் செபிக்க போகிறோம். புதிய மாதத்திலே கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்ய போகிறார். இந்த புதிய மாதத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த அடுத்த 31 நாட்கள் கர்த்தர் கூட இருப்பாராக. கடும் வெயில் பயங்கரமாய் பெருகுகிற மாதம். ஆனால் சன்ஸ்ட்ரோக், சன்சிக், சன்டெத் இவைகளெல்லாம் வராதபடிக்கு கர்த்தர் தடுப்பாராக. ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கிறவங்க திடீர்னு அப்படி விழுந்துடுறாங்க. அந்த மாதிரி ஒரு மாதிரியான ஒரு கிளைமேட் இஸ் கோயிங் டு ஃபார்ம். God has to protect. நம்ம இந்தியா, தமிழ்நாட்டை கர்த்தர் ஆளுகை செய்வாராக. ஆண்டவரே, இந்த வெப்பம் தாக்கம் குறையட்டும். அதே சமயத்தில் மே மாசம் முடியறதற்குள்ளாக தம்முடைய பிள்ளைகள் ஜெபிக்கிற ஜெபத்து நிமித்தம் என் கர்த்தர் கையளவு காரணம் கொண்டு வந்து நனைய பண்ணி குளிர பண்ணுவாராக. இது நம்ம ஜெபத்துல நடக்கும். அது தேவன் செய்வாராக. அப்படி செய்ய போகிறதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைக்கு கர்த்தாவே, இந்த கடந்த நாட்களில் நடந்த எலெக்ஷனுக்காய் ஸ்தோத்திரம். சொல்லுமா ஸ்தோத்திரம், சொல்லுமா. சித்தமான ஆட்சி வருவதாக. தேவனுடைய கை தமிழகத்தில் ஓங்குவதாக. சூரியன் தமிழகத்தில் உதிப்பதாக. எல்லாம் கவனிங்க. தேவனுடைய கை தமிழகத்தில் ஓங்குவதாக. அவருடைய நீதியின் சூரியன் உதிப்பதாக. தேவன் அப்படி செய்கிறபடியால் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுமா. நன்றி நன்றி நன்றி. இந்திய தேசத்துக்காய் ஜெபிப்போம். ரிசல்ட் வரப்போகிறது. I'm telling you, பயங்கரமான தந்திரங்கள், வாய தந்திரங்கள், பயங்கரமான பிளான்ஸ், சூழ்ச்சமங்கள், அந்த வாக்கு பெட்டிகள், அதுல இருக்கக்கூடிய சூழ்ச்சமங்கள், எந்திரங்கள், அதுல இருக்கிற சூழ்ச்சமங்கள், அதுபோல நிறைய சூழ்ச்சமங்கள். ஏன்னா எலெக்ஷன் முடிஞ்சு இத்தனை நாள் வெயிட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இவ்வளவு நாட்கள் தள்ளி கவுண்டிங் வைக்கிறாங்களே, அது எப்படியாவது வைக்கட்டும். ஆனா மனிதர்களே, நீங்கள் என்ன சூழ்ச்சமம் பண்ணாலும் என் கர்த்தருடைய பலத்த கரம், ஓங்கிய புயம் இந்திய தேசத்தில் வெளிப்படும்படி ஜெபிப்போம். வெளிப்படுவதாக. வெளிப்படுவதாக. ஒரு காரியத்தை எனக்கு ஆண்டவர் தெளிவாய் சொல்கிறார். நேபுகாத்நேச்சருக்கு வச்ச பீரியட் 70 இயர்ஸ். 70 இயர்ஸ் பாபிலோன்ல இஸ்ரவேலர்கள் சிறையிருப்பில் இருப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆனா 70 வருஷத்துக்கு ஒரு முடி உண்டுல. நேபுகாத்நேச்சருக்கு ஒரு முடி உண்டுல. ஒரு கல் உருண்டு வருகிறதற்கு ஒரு நேரம் உண்டு அல்லவா? அந்த நேரத்தை கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துகிறார். The time is going to be end, the season of Nebuchadnezzar. That's a prophetic word. அந்த end season வரக்கூடிய நாட்களில் பார்க்க போகிறோம். இப்படிதான் கர்த்தர் அழகாய் தெளிவாய் பேசுகிறார். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஒரு கல் உருண்டு வரும் காலம், நேபுகாத்நேச்சரின் முடிவின் காலம்.
பணம், தந்திரங்கள், சூழ்ச்சமங்களுக்கெல்லாம் கர்த்தர் நீக்கி போடுகிற ஒரு காலம் வருவதாக வருவதாக வருவதாக. கல் உருண்டு வந்த உண்டு பண்ண போச்சலை உடைத்தது உண்மையானால், அதுபோல கர்த்தர் வைத்திருக்கிற ஒரு கண்மலையிலிருந்து கர்த்தாவே நீங்களா ஒரு கல்ல போட்டாதான் காரியம் நடக்கும். போடுங்க 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 நாம சொல்ல மாட்டீங்களா? ஆண்டவர் அப்படி செய்கிறபடியால் தேவனை நான் சோதரிக்கிறேன். போராட்டத்தின் மாதமாய் இருக்கும், ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஜெயத்தின் மாதமாய் இருக்கும். பயங்கர போராட்டங்கள் இந்த மாதம் எழும்பும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தின் மாதமா இருக்கும். பயங்கர போராட்டங்கள் இந்த மாதம் எழும்பும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அது மகிமையின் மாதமா இருக்கும். இன்னைக்கு ஆண்டவரே தகப்பனே, யார் யார் விரல் எல்லாம் கடந்த நாட்களை நீட்டி ஓட்டு போட்டதோ அந்த விரல்கள் கர்த்தருடைய விரலாய் மாறட்டும். இது தேவனுடைய விரல், தேவனுடைய விரல், தேவனுடைய 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 விரல் வெளிப்படுவதாக 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 வெளிப்படுவதாக. கர்த்தாவே தமிழகத்தை காப்பாராக. அதே போல மற்ற தேசத்துல நிறைய டிசாஸ்டர்ஸ் வருகிறது, கர்த்தர் அதை தடுப்பாராக. பேர் தெரியாத தேசங்களில் சில டிசாஸ்டர்ஸ் உண்டாகிறது. இதுவரைக்கும் இந்த தேசத்துல இப்படி ஒரு டிசாஸ்டர் நடந்ததே இல்லை என்று சொல்லுகிற சம்பவம் வருகிறதை பார்க்கிறேன். கர்த்தர் தடுப்பாராக. ஒரு விதமான வாதை உள்ளே வருகிறது, கர்த்தர் தடுப்பாராக. எல்லாம் நம்ம அவரை தடுத்துதான் ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? ஊழியக்காரருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்க சொல்லுகிறார், அவங்களுடைய துணைவியார்களுக்காக ஜெபிக்க சொல்லுகிறார். இன்னும் ஒரு ஊழியருடைய குடும்பத்தில் சில மரணங்கள் ஏற்படுகிறது, கர்த்தர் தடுத்து காப்பாராக. கர்த்தர் தடுத்து காப்பாராக. சில அரசியல் தலைவர்களுடைய குடும்பத்திலேயே விபத்துகள் மரணங்கள் ஏற்படுகிறது, கர்த்தர் தடுப்பாராக. கர்த்தர் காப்பாராக. சில பிலிம் இண்டஸ்ட்ரியில இருக்கிறவர்களுடைய அவங்களுடைய லைஃப்ல சில விபத்துகள் விக்கிரங்கள் வருகிறது, அந்த குடும்பத்தை கர்த்தர் காப்பாராக. கர்த்தர் ரட்சிப்பாராக. ஆமென் சொல்ல மாட்டீங்க? அல்லேலூயா. தேவ சமாதானம் தமிழகத்தை ஆட்கொள்ளட்டும். பயங்கர போராட்டமாய் எழும்புகிறது, கர்த்தர் இரக்கம் பாராட்டுவாராக. தமிழகத்தை காப்பாராக, இந்திய தேசத்தை காப்பாராக. சரி, வார்த்தைக்குள் நான் கடந்து போக விரும்புகிறேன். எஸ்ஐயா தீர்க்கதரிசன புத்தகம் 41ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல் பொருளாவார்கள். இந்த மாதம் ஒரு போராட்டத்தின் மாதமாய் இருக்கும். ஆவியில, ஆத்மால, சரீரத்துல, குடும்பத்துல, ஆவிக்குரிய மண்டலத்துல, தேசத்துல, பட்டணத்துல, தமிழகத்துல பயங்கர போராட்டமா இருக்கும். ஆனா ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு சொல்றார், உன்னோடு போராடினவர்களை தேடியும் போராட்டம் எழும்பும். ஆனா போராட்டத்தையும் பார்க்க மாட்டேன், போராடினவர்களையும் பார்க்க மாட்டேன். போராட்டத்தையும் பார்க்க விட மாட்டார், போராடினவர்களையும் காண விட மாட்டார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், உங்களுக்காக வழக்காடுவார், உங்களுக்காக பரிந்து பேசுவார். வீட்டுக்குள்ள இருக்கிற வியாதி போராட்டம் நீங்கட்டும், பினான்சியல் போராட்டம் நீங்கட்டும், வேலையில்லாத போராட்டம் நீங்கட்டும், குடும்பத்தில் கணவன் மனைவியில் சண்டை போராட்டம் நீங்கட்டும், பிள்ளைகளுக்கு இருக்கிற போராட்டம் நீங்கட்டும், சம்பாதத்தில் இருக்கிற போராட்டம் நீங்கட்டும், பொருளாதாரத்தில் இருக்கிற போராட்டம் நீங்கட்டும், கோர்ட் கேஸ் போராட்டம் நீங்கட்டும். கர்த்தர் கிரியை செய்வார். Genesis chapter 30 verse 8. அப்பொழுது ராகேல், நான் மகா போராட்டமாய் என் சகோதரியோட போராடி மேற்கொண்டேன் என்று சொல்லி அவளுக்கு நப்தலி என்று பெயரிட்டார். ராகேல் உன்னையார் உடன்பிறப்போடு போராட சொன்னான். பணத்துக்கு, பொருளுக்கு, சண்டைக்கு, சொத்துக்கெல்லாம். மனுஷனோட போராடாத, உடன்பிறப்போடலாம் போராடாதீங்க, தேவனோட போராடுங்க. ஆண்டவர் எனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை தடுக்கிற பிசாசின் கைகள் முறிக்கப்படுவதாக அப்படின்னு, எனக்கு வர வேண்டிய நன்மை கை வைக்கிற சாத்தான் கை முறிக்கப்படுவதாக அப்படி போராடுங்க. இந்த மாசம் எந்தெந்த சைட்ல என் வீட்டுக்கு வியாதி கொண்டு வரணும் நான் கேன்சல் பண்றேன், ஆமென் சொல்லுங்க. அதுக்கு போராடுங்க. இதுக்கு போராடுறதை விட்டுட்டு மனுஷனோட உட்காந்து போராடிட்டு இருக்கீங்க. ஆவிக்குரிய மனிதரோடு, பூமிக்குரிய மனிதரோடு. நோ 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 நோ. கர்த்தரோட ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை விடே. எனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை முடக்கி வைக்கிற சத்துருவி கைகள் முறியட்டும். இந்த மாசம் எனக்கு விரோதமா இருக்கிற மந்திரம் உடையட்டும். எனக்கு விரோதமா எழும்புகிற சூனியம் முறியட்டும். யாரெல்லாம் எனக்கு விரோதமா பதிவிட வைக்க நினைக்கிற தந்திரத்தை உடைக்கிறேன். என் குடும்பத்துக்கு விரோதமா வைக்கிற சத்துருடைய தந்திரங்கள் முறிக்கட்டும். எனக்கு வர வேண்டிய அமௌண்ட் ரிலீஸ் ஆகட்டும். எனக்கு அடைக்க வேண்டிய கடன் அடைக்கப்படட்டும். எனக்கு திறக்க வேண்டிய வாசல் திறக்கட்டும். எனக்கு உண்டாகிற நன்மைகள் உண்டாகட்டும். உண்டாக வேண்டிய கற்பத்தின் கனி உண்டாகட்டும். கோர்ட் கேஸ் நீங்கட்டும். இதற்கு போராடி கர்த்தர் ஜெபிக்க சொல்கிறார். அப்படி போராடி ஜெபிக்கிற மாதமாய்
கர்த்தர் மாற்றுவாராக. வானம் திறக்கப்படுகிறது பார்க்கிறேன். ஒரு ஜெபாவை கர்த்தர் ஊற்றுகிறார். ஜெபாவை கர்த்தர் ஊற்றுகிறார். வாய்களை முழுவேலத்தோடு திறந்து சத்தத்தோடு கூப்பிடுப்பார் மகனே. பரலோகம் திறக்கப்படுகிறதை பார்க்கிறேன். எல்லா போராட்டங்களுக்கும் உன்னை புரிந்து கொள்ளாத போராட்டங்களுக்கு ஆட்டிக் கொண்டிருந்தால் முற்றுப்புள்ளி வைப்பாராக, வைப்பாராக, வைப்பாராக. ஹல்லேலூயா. யாத்ரா புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வைக்க விரும்புகிறேன். அப்பொழுது சிப்போரால் கருக்கான ஒரு கல்லை எடுத்து, பாருங்க, ஒரு பெரிய போராட்டமான சூழ்நிலை மோசைக்கு உண்டா. கத்தரே அவனை கொல்ல பார்க்கிறார். கத்தரை கொல்ல பார்க்கும்போது சிப்போரா நடவடிக்கை எடுக்கிறார். பாருங்க, வெளிப்பாடு பெற்றவள் கருக்கான கல் எடுக்கிறார். மகனுடைய நுனித்தோலை வெட்டுகிறார். மோசை பாத்திரம் ஏறுகிறார். இரத்த சம்பந்தமான புருஷன் என்று சொல்கிறார். புருஷனை காப்பாற்றுகிறார். இந்த ஒரு போராட்டமான சூழ்நிலையில ஞானத்தை கொடுத்து நடவடிக்கை எடுக்க வைக்கிற கர்த்தருடைய கரம் இந்த மாசம் நம்மளோட இருப்பதாக. சில போராட்டம் வரும், டக்குனு ஒரு கல் எடுங்க. நான் சொல்ற கல் கர்த்தருடைய வார்த்தை. நான் சொல்ற கல் கண்ணிலாக்கி கிறிஸ்துவா இருப்பாராக. சொல்ல மாட்டீங்களே? கட் பண்றதுல கட் பண்ணுவாராக, கனெக்ட் ஆகிறதுல கனெக்ட் ஆவதாக. அதனால தெரியல, ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறார். கட் ஆகிறது கட் ஆகட்டும், கனெக்ட் ஆகிறது கனெக்ட் ஆகட்டும். இந்த மாதம் அதை காண கிருபை தருவாராக. சுத்தமில்லாத தூசி கூட நம்ம ஒட்டக்கூடாது. சுத்தமில்லாத பொருள் கூட நம்ம ஒட்டக்கூடாது. சுத்தமில்லாத யாரும் நம்மளோட சேரக்கூடாது. சுத்தமில்லாத காரியங்கள் கிட்ட வரக்கூடாது. சுத்தமில்லாத காசு எனக்கு வேண்டாம். சுத்தமான வேலை எனக்கு வேண்டாம். சுத்தமான இடத்துல நான் கால எடுத்து வைக்கக்கூடாது. மாதம் எடுத்து கத்த ஆளுகை செய்வாராக. பேரை கெடுக்கிற ஆவிகள் நிர்மூலமாக்குவாராக. தலைக்குறி இருக்கிற ஆவிகளை சுட்டடிப்பாராக. பின்னால பேசுகிற தந்திரங்கள் முறிக்கப்படுவதாக. கத்தர் ஆளுகை செய்வாராக. 31 days 31 angels, 31 days 31 miracles, 31 days 31 அற்புதம் நடப்பதாக. இந்த மாசம் நடக்கிற VBS ஆசீர்வதிப்பாராக. 31 நாட்கள் ஸ்பீக்கர்ஸ் பேசுறாங்க. அத்தனை பிள்ளைகள் தோறப்படட்டும். பல சேனல்ஸ் ரிலீஸ் ஆகட்டும். கதவுகள் திறக்கட்டும். அற்புதம் நடக்கட்டும். 31 நாட்களுக்குள் நீங்கள் அற்புதத்தை கண்டு இந்த மாசம் முடியும் பொழுது கர்த்தர் உங்களை சாட்சியா நிறுத்துவார். வானம் திறக்கப்படுகிறது பார்க்கிறேன். ஒரு பலத்த அபிஷேகத்தை பார்க்கிறேன். புது இன்விடேஷன் கொடுப்பார். நியூ இன்விடேஷன் கொடுப்பார். உனக்கு எங்கெல்லாம் பிசாசு திறக்காதபடிக்கு போராடணும், அவன் கை முறிக்கட்டும். கர்ப்பத்தின் கடி உண்டாகாதபடிக்கு சத்துரு போராடுறோம், கை முறிக்கட்டும். சொல்ல மாட்டீங்களா? போராடி ஜெபிக்கிறோம். கர்த்தர் அற்புதம் செய்வாராக. பல பல சாட்சிகள் உண்டாகட்டும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட மாசம். இந்த மாசம் முடியறதுக்கு அத்தனை வீடு சாட்சி சொல்வீங்க. அத்தனை பேர் சாட்சி சொல்வீங்க. இயேசு நாமத்தில் நடப்பதாக, அதிசயம் நடப்பதாக. கர்த்தர் ஆளுகை செய்கிறதை காணும்படி கர்த்தர் கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. யோபின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வைக்க விரும்புகிறேன். யோபு 10:17. யோபு என்ன சொல்ற பாருங்க. யோபு 10:17 வாசிங்க பார்க்கலாம். யோபின் புஸ்தகம். மனுஷனுக்குள்ள வந்த போராட்டம் பாருங்க. யோபுக்கு மாதிரி வந்த போராட்டம் உலகத்துல வந்ததே கிடையாதுங்க. கர்த்தரா அனுமதிக்கிற போராட்டம் கூட இருக்குல்ல. கர்த்தரா அனுமதிக்கிற போராட்டம் கர்த்தரே எஜமானனா இருப்பார். ஏய், நான் அனுமதிக்கிறேன்னா நான் பொறுப்பு. நீ ஏன் பைபிள் நான் அனுமதிக்கிறேன்னா ஒரு டபுள் ப்ரமோஷன். சொல்ல மாட்டீங்களே? டபுள் பிளெஸிங். யோபின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? நீ உம்முடைய சாட்சிகளை எனக்கு விரோதமாய் இரட்டிக்க பண்ணுகிறீர். என் மேல் உம்முடைய கோபத்தை அதிகரிக்க பண்ணுகிறீர். போராட்டத்தின் மேல் போராட்டம் அதிகரிக்கிறது. முடியலப்பா. மண்டக்காய் தலை பிச்சுக்கிறான் இருக்கு. இவ்வளவு போராட்டத்தின் மேல போராட்டம் புரிஞ்சிக்கவே முடியலப்பா. அப்படி ஒரு போராட்டம் யோபினுடைய பக்தனுடைய வாழ்க்கையில வரும்பொழுது இது கர்த்தர் அனுமதிக்கிறார்ல. உண்மை உத்தமமான சன்மார்க்கன் நீதிமான வாழ்கிறவனுக்கு கர்த்தர் அனுமதிக்கிறார்ல. ஏ சாத்தானே, உன் மண்டலத்திலிருந்து நீ சவாலே விட்டாலும் நாங்க தான் ஜெயிப்போம். புரிஞ்சா ஸ்தோத்திரம். யோபுக்கு விரோதமாய் சாத்தானுடைய மண்டலம் சவால் விட்டுச்சா? விட்டதை யார் ஜெயித்தா? சாத்தானுடைய மண்டலமா? ஆவிக்குரிய மண்டலமா? சத்தமா சொல்லுங்களேன். மனுஷன் ஜெயிக்கிறான். மனுஷன் ஜெயிக்கிறான். மனசாட்சியின் காலத்துல ஒரு மனிதன் ஜெயித்தா. இன்னைக்கு வேத வசனத்தை வைத்துக் கொண்டிருக்கிற ஆசீர்வாதமான காலம், விசுவாச காலம். அவன் சொல்ல மாட்டீங்களா? ஜெயிப்பீர்கள். வார்த்தை இருக்குது, வல்லமை இருக்குது, விசுவாசம் இருக்குது, தரிசனம் இருக்குது, நாவிலே அவருடைய அபிஷேகம் இருக்குது, கடனோட அக்கினி இருக்குது. கைகள் பட்டைமாய் மாற்றுகிறார். கால்களை பட்டைமாய் மாற்றுகிறார். மான்கால்களை மாற்றுகிறார். காண்டாம் இருக்கிறது கொத்த பேல. கைகள் சட்டைகள் போல சிறகுகளாய் மாற்றுகிறார். கழுகின் சிறகுகளாய் மாற்றுகிறார். கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவாராக. ஒரு அபிஷேகம் பண்ணுவாராக. இன்னொரு வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி 2 நிமிடங்கள் சத்தத்தை உயர்த்தி நகதி நாக்கடபலு மாம்சத்தோட ரத்தத்தோட நமக்கு போராட்டம் அல்ல. இவா கத்திடா கத்துடா கத்திடா கத்துடா நகடா எல்லாம் ஜெபிங்க. அக்கினி இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும். யார் யாரெல்லாம் பாக்குறாங்களோ அத்தனை பேருக்கு அற்புதம் நடக்குது. அத்தனை பேருக்கு அதிசயம் நடக்குது. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஒவ்வொரு வீட்டுக்கு அக்கினி பாயட்டும். ஒவ்வொரு வீட்டுக்கு தூதர்கள் போகட்டும். ஒவ்வொரு வீட்டு வாசல் ஒவ்வொரு வீட்டுக்கு கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறார். ஜெயம் சிலை கொடி நாட்டப்படுகிறது. ஆளுகை செய்வாராக. அக்கினி கொடி கொள்ளட்டும்.
இயேசுவின் நாமத்தில் உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். என்னோடு போராடினவர்களை நீ தேடியும் என்னோடு யுத்தம் பண்ணுகிறவர்கள் ஒன்றுமில்லாமல் போராடுவார்கள். இந்த வார்த்தையில கத்தல் அலங்கரிப்பாராக. நீங்க தமிழ்நாடை பிளஸ் பண்ணுங்க, தமிழ்நாடை காப்பாத்துங்க, இந்தியாவை பிளஸ் பண்ணுங்க, இந்தியாவை காப்பாத்துங்க. இயேசுவின் நாமத்தில் கண்கள் அதிசயங்களை காணட்டும். கொஞ்சம் கொஞ்சமா தராசு இறங்கிட்டு தான் இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா கத்தர் சித்தம் எழும்பிட்டு தான் இருக்கு. அது சரியான சமயத்துல கத்தர் விளங்க பண்ணுகிறார். பொறுப்படுத்திக் நாமத்தை மகிமைப்படுத்தும். ஆண்டவர், இந்த மாதம் ரிசல்ட் வருகிற பிள்ளைகளுக்கு நல்ல ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுகிறார். கல்லூரி படிக்கிற பிள்ளைகளுக்கு வாசல் திறக்கும், ஃபீஸ் கட்டுற ஃபீஸ் மிராக்கிள் நடக்கும். பாருங்களேன், ஒவ்வொருத்தரும் சாட்சி சொல்லுவீங்க, பார்க்கிற ஒவ்வொரு வீடு சாட்சி சொல்லுவாங்க, ஒவ்வொரு குடும்பம் சாட்சி சொல்லுவாங்க. இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடப்பதாக. வாக்குத்தத்தத்தை உரிமையாக்குறோம், சத்துருவை காலிக்கீழ போட்டு மிதிக்கிறோம், ஜெயம் எடுக்கிறோம், தாழ்த்துகிறோம். நாங்கள் சிறுக நீர் பெருக இயேசு உங்களை கேட்டு வருகிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதா. எல்லாரும் நெஞ்சில கை சொல்லுமா, நாத்துமாவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் இன்றைக்கும் இன்று சதா காலம் இந்த மாதம் முழுவதும் சகல பரிசுத்தமான தேசத்தோடு பட்டணத்தோடு என்றென்றைக்கும் தங்கி இருப்பதாக. ஜெயமாய் நடத்துவார், போராட்டம் நீங்கும், அத்தனை சாட்சிகள் உண்டாகும். God bless you all. Love you all in Christ. God bless you. God bless you. திருத்துவ தீர்க்கதரிசன ஊழியத்தின் சார்பாக நாங்கள் வாழ்த்துக்களை வரவேற்கிறோம். VBS 31 days மறந்துடாதீங்க. பிள்ளைங்களை உட்கார வச்சிருங்க, கவனிக்க வச்சிருங்க, எல்லாரும் இருந்து பாருங்க. இது வந்து பிள்ளைங்களுக்கு மட்டும் கிடையாதுங்க, டீனுக்கு இது யூஸ்ஃபுல், பெரியவங்களுக்கு இது யூஸ்ஃபுல், எல்லாருக்கும் இது யூஸ்ஃபுல்லான டாபிக்ஸ். So God bless you. God use you. God do the mighty things through you. Love you all in Christ. Amen. Amen.